வெல்கம் பேக் டு கைரளி உலகம். கைரளி உலகத்தில் கிறிஸ்மஸ்க்காக எங்கள் கார்டன் எல்லாம் நீட் பண்ணுறோம். வீட்டை சுற்றி நீட் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். இது என்ன எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தோட்டம் எல்லாம் தான் சரி பண்ணுறோம் இன்றைக்கி. இது நேற்று செஞ்சது, சாட்டர்டே செஞ்சது 20th. செடிக்கெல்லாம் உரமெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற வேலை. என்ன அப்படின்னு பார்த்தா, சுற்றுப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் வேலைகள்லாம் இருக்குது. இது இந்த மூட்டை என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளைக்கு முன்னால், ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு முன்னால் சாக்கில் மரத்தோட இலைகளை எல்லாம் கூட்டின குப்பைகளை எல்லாம் போட்டு போட்டு வச்சு, கடைசியில் அது டீத்தூள் காப்பித்தூள் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக நல்ல ஹெல்த்தியாக உரமாக இருக்குது. இதுதான் அந்த உரம். சூப்பரான ஒரு உரம். செடிகளுக்கு பூக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு உரம். இதை தான் போட்டுட்ருக்கிறேன். ஒரு கார்டனரை வச்சு போட்டுட்ருக்கிறேன். அப்போ வீடியோ எடுத்து இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் இந்த மரம் எதுன்னு சொன்னால் பேலீஃபோட ட்ரீ. அது ரொம்ப காடு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சு. கீழே என்னோடய செடி ரேக் வச்சுருக்கிறேன். அதனால் அதுலேயும் படக்கூடாது, அது பட்டு செடியும் விழுந்துடக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெதுவாக கேர்ஃபுல்லாக வெட்டி வெட்டி கீழே போட்டுட்ருக்குறாப்புல. க்ளீன் ஆனதுக்கப்புறமேல உள்ள காய்ச்சை இது தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புல் வெட்டு விஷயம் வச்சு அதை வச்சு வெட்டி க்ளீன் பண்ணி கூட்டி என்னோடய காடு பிடிச்ச செடிகளையெல்லாம் மேலே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இனி இந்த தணுப்பு காலம் வரும்போது, குளிர்காலம் வரும்போது நிறைய பாம்புகள்லாம் வரும். அதனால் தரையெல்லாம் சுத்தம் பண்ணி புக் ஷெல்ஃப் மாதிரி செடி ஷெல்ஃபு வச்சாச்சு. அப்புறம் அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் சூப்பராக பூக்கட்டும். கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே பூத்துச்சுன்னா பூக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறோம். நன்றி, வணக்கம்.